பழனியில் கோவில் நிலம் பதிவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றதாக இருந்த புகாரின் அடிப்படையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு நிபந்தனையோடு கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலம் தொடர்பாக சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். பழனியில் கோவில் நிலம் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த கோவில் நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கோவில் நிலம் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது குறித்து இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் புகார்கள் எழுந்ததால் அவர் மீது போலீசார் தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் தனக்கு முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது இன்று இந்த விசாரணைக்கு வந்தபோது சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கோவில் தரப்பில் இடையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பத்திரப்பதிவு முழுவதுமாக ஆவண எண் ஒதுக்குவதை தவிர பிற நடவடிக்கைகள் அனைத்தும் முன்பிருந்த பதிவாளர் பாலசுந்தர் என்பவரால் ஜூலை 3ஆம் தேதி செய்யப்பட்டுள்ளது. அவர் விடுப்பில் சென்றுள்ளதால் பொறுப்பு பதிவாளராக மனுதாரர் ஆவண எண் ஒதுக்கி மீத பணிகளை முடித்துள்ளார். எவ்வாறு இருக்கையில் நடவடிக்கைகள் இருதரப்பிலும் எடுக்காமல் ஒருவர் மீதே எடுக்கப்பட்டதாக ஜஸ்டின் மணிகண்டன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையே எடுத்துக்கொண்ட நீதிபதி, அதாவது மீதி பணிகளை முடித்ததாக மனிதாரர் தரப்பில் வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருதரப்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் அவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. அந்த முன்ஜாமீன் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீனாக வழங்கப்படுகிறது எனவும், இவர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பழனி காவல் நிலையத்தில் இவர் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என கூறி இவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.